ஹalleluya ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஏசாயா 55ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லி அழகான ஒரு வேத வசனத்தை நாம் இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தரை நான் எப்பொழுது தேட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். இந்த நாட்களில் ஆண்டவரை தேடுவது என்பது இந்த நாட்கள் மிகவும் குறுகி போயிருக்கிறதான ஒரு கால சூழ்நிலைகளை பார்க்க முடிகிறது. அநேக விசுவாசிகள் கூட இன்னைக்கு ஆண்டவரை ஆலயத்திலே மட்டும் போய் தேடினால் போதும் என்று சொல்லி அவர்கள் சிந்தனைக்குள்ளாய் இருக்கிறதான ஒரு அனுபவத்தை நாம் தெளிவாக இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். குடும்ப ஜெபம் கிடையாது, வீட்டில் இருக்கும்போது தனிப்பட்ட முறையில் தெய்வத்தை தேடுவது கிடையாது. அப்ப எப்போதெல்லாம் நாம் ஆண்டவரை தேட வேண்டும் என்று சொல்லி நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? முதலாவது ஒரு தெளிந்த அனுபவத்தோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா தேவனை தேடுவது என்பது கிறிஸ்துவ வாழ்க்கையில எந்த மனிதனாக யாராக இருந்தாலும் சரி, கடவுளை தேடுவது என்பது மிகவும் அவசியமான ஒன்றாய் காணப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. காரணம் என்னன்னு சொன்னா, இந்த பூமியை சிருஷ்டித்த நாள் முதற்கொண்டு அவர் தம்முடைய சாயலாக தன் ஜனத்தை அவர் சிருஷ்டித்து இந்த ஜனத்தினுடைய நன்மைகளுக்காக இந்த பூமியிலே அநேக விதமான என்ன செஞ்சிருக்கிறாரு, மரம் செடி கொடிகள் பல வகைகள் தானியங்கள் என்று சொல்லி எல்லாவற்றையும் ஆண்டவர் நினைச்சா இந்த தாம் படைத்த ஜனம் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக அவர் சகலத்தையும் சிருஷ்டித்து வைத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்ப சிருஷ்டித்து வைத்த தேவனை தேடுவது நம்முடைய முதல் குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அப்ப ஆண்டவரை எப்பெல்லாம் தேட வேண்டும் என்று சொன்னால், வேதத்தின் அடிஸ்தானத்தில் நாம் பார்க்கும்போது இருக்கோம், சகாயம் கிடைக்கிற நேரமெல்லாம் நாம் என்ன செய்யணும்? அவருக்கு அவரை தேடி நன்றி சொல்லுகிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே உருவாக வேண்டும். இன்னைக்கு நமக்கு மனிதனிடத்தில் ஒரு சகாயம் கிடைக்கும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யறோம்? அவர்களுக்காக நாம் நன்றி சொல்வது வழக்கம். அதே போலத்தான் நான் ஆண்டவரை அவருடைய சமூகத்திலே நான் அவரை தேடும் பொழுது அவர் நினைச்சிரா, எனக்கு சில இடங்களில் எனக்கு உதவி வருகிறது என்று சொன்னால் அந்த உதவி செய்கிற நேரத்தில் என் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேக பேர் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, உதவி கிடைக்கும் போது ஆண்டவரை தேடுவது கிடையாது, இல்ல உதவி கிடைத்ததுக்கு பிற்பாடும் ஆண்டவரை தேடுவது கிடையாது. தன் கஷ்டம் வரும்போது, பிரயாசம் வரும்போது, வேதனைகள் வரும்போது என்ன செய்றாங்க? ஆண்டவரிடத்துல மனம் உருகி அவர்கள் அமர்ந்திருக்கிற ஒரு காரியத்தை நாம் தெளிவாக நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்தை நீங்க செஞ்சு தாங்கப்பா, இது எனக்கு வேண்டும் என்று சொல்லி இவர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவ சமூகத்திலே காத்திருந்து வாஞ்சியோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற அந்த வைராக்கியத்தோடு தேடும் பொழுது கர்த்தர் கொடுக்கிறார். ஆனா கொடுத்ததற்காக அநேக பேர் இன்னைக்கு என்ன செய்வது கிடையாது, நன்றி சொல்லி ஜெபிக்காத ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப எனக்கு என்ன செய்யறேன்? சகாயம் கிடைக்கும் போது நான் அவரை தேடுகிறேன், இக்கட்டு நேரத்தில் நான் அவரை தேடுகிறேன். ஆனா என்ன செய்யறேன்? அதிகாலையிலே நான் அவரை தேடுகிறேன் என்று சொல்லி என்ன செய்ய நீதிமொழிகளை சொல்லப்பட்டிருப்பதையும் சங்கீதக்காரர் சொல்வதை நான் பார்க்க முடியும். ஆண்டவரே, அதிகாலையிலே நான் உம்மை தேடுகிறேன் என்று சொல்லி அதிகாலையில் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன அவள் தென்படுவார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம எப்படி ஆண்டவரை நம்ம தேடிக்கொண்டிருக்கிறோம்? கர்த்தரை தேடுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் கர்த்தரை தேடும்போது அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், ஏசாயா 45:19 வசனத்தில் வாசிக்கும் போது இருக்கோ, அவர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு யதார்த்தமானவர்களை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நினைச்சார் யதார்த்தமானவர்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு அந்த தேடல் நமக்குள்ளே உருவாக வேண்டும். இது காலம் பொல்லாத காலமா இருக்கிறதுனால, நம்முடைய தலைமுறைகள் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு காலமா இருப்பதனால அனுதினமும் நினைச்சுவோம்,
கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாய் இருப்போம். எந்தெந்த சமயத்துல தேட வேண்டுமோ நாம் அந்த தேட வேண்டிய சமயங்களை உதாசீனப்படுத்தாதபடிக்கு அவரை சமூகத்தில் அமர்ந்திருந்து காத்து தேடுவோம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. செபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேட வேண்டும், அது எப்ப தேட வேண்டும் என்று சொன்ன தெளிவான அந்த வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்ததற்காய் உமக்கு நன்றி அப்பா. இந்த கேட்கிற இந்த வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பிரயோஜனப்பட தேவன் உதவி செய்யும்படியாக செபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் தேடும் பொழுது யதார்த்தமானவர்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுங்க. ஆவியானுடைய கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.